Hey guys, welcome to the Shinpad podcast. ரொம்ப நாள் கழிச்சு me and Bala are here. So, as usual, we were drowned by laziness and so many other things called life. ஸோ அதை முடிச்சுட்டு தாண்டி இந்த எபிசோட் உட்காந்து on a Friday afternoon ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். Yeah, hi Bala, what's up? How's everything? ஹாய் விக்னேஷ், ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 1 month ஆச்சு. அண்ட் ஐயோ, ஒரு மாசத்துல என்னென்னோ நடந்துச்சு. பீட் பர்சனல் லைஃப் ஒரு ஜென்ரலாகவே வெளியவும், ரைட் ஃப்ரம் ஒரு ஃபேமஸ் மியூசிக் டைரக்டரோட கான்சர்ட்ல எவ்ரி திங் வென்ட் ராங், அதுலேருந்து ஆரம்பிச்சு ரொம்ப நிறைய நடந்துச்சு. ஸோ தான் நம்ம புதுசாக இந்த ஒரு சீரீஸ் மாதிரி ஹோப்ஃபுல்லி ஒன்று பண்ண போகிறோம். அது திஸ் வீக் ஆன் தி இன்டர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃபர்ஸ்ட்டாக வந்து வி வாண்டட் டு டாக் அபவுட் இந்த ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடியே நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என் மனசுக்குள்ளே இருந்தது. நான் விக்னேஷ்ட நேற்று தான் சொன்னேன். பிகாஸ் September 10 வந்து மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் டே அண்ட் அந்த வீக்கே மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் வீக். ஸோ அப்பயே இதை பற்றி ஒரு ஏதாவது சும்மா பேசி ஒரு சின்ன எபிசோடாக ஒன்று ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் வீக்கில் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் ஒரு பெரிய செலிப்ரிட்டியோட சைல்டு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி தே டைட் பை சூசைட். அதனால அண்ட் என்னோட பர்சனல் லைஃப்லையும் என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தவங்களும் ended up doing the same. So maybe it's kind of sort of the right time to talk about it. ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஆப்வியஸ்லி முன்னாடியே சொல்லிடுறோம், நாங்கள் ஒன்றும் எக்ஸ்பர்ட்ஸ் இல்லை, மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸும் கிடையாது, இதுவும் கிடையாது. ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் என்ன இருக்குன்னா, மென்டல் ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தது, கிளினிக்கலாக ட்ரீட்மெண்ட் எடுத்தது, அவ்வளோ மட்டும்தான். ஸோ ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை சும்மா ஒரு வெண்டிங் ஸ்பேஸ் மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்ல போகிறோம், அவ்வளோதான். Yeah, a lot of things happen. I mean, that goes inside our heads. It's not easy to speak out. அதுவே ஒரு பெரிய கஷ்டமா தான் இருக்கு. I mean, there's no normalization of seeking out help. அது ஒன்று இருக்குன்னு நான் ஃபீல் பண்றேன். I don't know, yeah, be it என்ன சொல்றது, might be seen, the timid factor வந்து might come off as some not good இருக்கும்ல. So yeah, seeking out help should be normalized. அதுதான் பெரிய ப்ராப்ளம் நினைக்கிறேன். I don't know how that can, because there's no definite answer, right? There's no definite answer to a problem, but there are definite ways to solve those problems. So maybe I think it should start from there. I think probably இதுவே வந்து ஒரு நார்மல் சப்ஜெக்டாவே டீச் பண்றது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஒரு மாரல் சயின்ஸுங்கன்னு ஒரு சப்ஜெக்டை வந்து டீச் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இதுவும் கொண்டு வந்து இது நார்மல் பண்ணலாம். பிகாஸ் I don't know how that's going to add value, right? End of the day, of course it's gonna, I'm not saying denying that, but இதுவும் கொஞ்சம் இதை ஆட் பண்ண கொஞ்சம் நார்மலா இருக்கும் among என்ன சொல்றது, பியர் குரூப் ப்ரெஷர் அங்கே ஸ்டார்ட் ஆயிரும். So you are running after so many things. You're running after numbers. You're running after numbers in schools. You're running after numbers in when you become professionals as well. So அதுதான் ஒரு different kinds of numbers, but unfortunately we do run after one thing or the other. அது இது ரொம்ப ஒரு நம்ம தான் நீ சொல்ற மாதிரி இந்த சீக்கிங் ஹெல்ப்ங்கிறதே ஒரு டபுவான டாபிக் ஆக்கி வச்சிருக்காங்க. இதை பத்தி நம்ம தைரியமாட்டையும் பேசவே முடிய மாட்டேங்குது. ஐ மீன் ஃபர்ஸ்டா எனக்கு டிப்ரெஷன் டயக்னோஸ் பண்ணது இட் வாஸ் வே பேக் ஒரு 9 இயர்ஸ் முன்னாடி, 10 இயர்ஸ் முன்னாடி. வேற சில பிரச்சனைகள்னால அங்கே வந்து அது நின்றுச்சு. பட் எனக்கு அதுதான் அப்படிங்கிறதே வந்து இனிஷியலாக புரியாமல் ஸ்ட்ரகிளிங் வித் மை செல்ஃப், ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப திணறி தடுமாறி விழுந்து எந்திரிச்சு. அதுவும் எஸ்பெஷலி இப்போ ஈவன் ஒரு சென்னை மாதிரி ஒரு சிட்டியில் அப்போ கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஸ்லைட் அவேர்னஸ் இருந்தது. பட் நாம வளர்ந்த இடத்துல கம்பேரிட்டிவ்லி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அந்த டைம்ல, இப்பயே அந்த அளவுக்கு அவேர்னஸ் கிடையாது. பட் அந்த டைம்ல சுத்தமா இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது இன்னுமே அந்த டைம்ல கஷ்டமா இருந்தது. ஐ மீன் அகெயின் கம்மிங் பேக் டு இந்த டாபிக் ஆஃப் சூசைட்ஸ், அப்பவே வந்து அது இட் அஃபெக்டட் மீ. ஒரு சூசைட் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களோடது. ஸோ அதில் ஸ்டார்ட் ஆகி அது எங்கெங்கேயோ போய் வேற விதமாக வந்து it took me a few years to come out of it, and it took me like 8-9 years to even talk about that incident. அதை பற்றி ஓப்பனாக பேசுறதுக்கு சில பேரால் அந்த 8-9 இயர்ஸ் கூட முடியாது அந்த ட்ராமாலேருந்து வெளியே வரதுக்கு. அதனாலேயே நிறைய பேர் இப்போ கேட்குறாங்க, ஏன் வந்து நீ முன்னாடியே சொல்லலை, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால். அவங்க எவ்வளோ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க, நிறைய பேர் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க, சொல்ல தெரியாது, சொல்ல முடியாது. ஆப்போசிட்ல வந்து ஏதாவது ஒரு வார்த்தை சின்னதாக தப்பாக கேட்டாங்கனாலும் எக்கு தப்பா ட்ரிகர் ஆகிடும் ஒருத்தருக்கும்.
Yeah, that's so yeah, emotions is not same with everyone, like so some look at it in one way, some look at it in another way, so it always differs. Adu or you know, I can't say it's an imbalance, but that's how people are designed la. So that's the way. Yeah, நீ சொன்ன மாதிரி a lot of things happen. I mean, there's a lot of pressures, there are a lot of numbers to be, என்ன சொல்றது, to be one after that you should attain in life. So there's a definite something called goals you need to achieve or something. அது ஒன்றும் கிடைக்கலன்னா அது ஒரு ஏக்கத்தை கிரியேட் பண்ணும், ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணும். ஸோ திஸ் ஆல் சார்ட் ஆஃப் திங்ஸ் ஐ விஷ் இட் என்ன சொல்றது, இட் பிகம்ஸ் அ நார்மலைசிங் டாபிக் சின்ன வயசுல இருந்தே இருந்தது. அட்லீஸ்ட் இஃப் நாட் இன் இன்ஸ்டிடியூஷன், அட்லீஸ்ட் வி ஆஸ் அன் அடல்ட்ஸ் லைக், பிகாஸ் ஐ ஃபீல் தட் நம்ம ஒன்று கொஞ்சம் அந்த மெச்சூர்ட் ஃப்ரம் ஆர் பேரண்ட்ஸ் அந்த ஜென்ரேஷனல் கேப் இருக்கு. பிகாஸ் வி ஆர் சீன் many things, can't say more things, but like more pressure, more things to do. So many topics are now open up, maybe thanks to internet, and maybe the same internet also is causing a lot of problem for us. Okay, so maybe this generation can try to talk openly and make the next generation, not being so but saying out loud what could be done in order to normalize this chapter. A lot of things, I mean, even you normal internet ponanaale you get a lot of toxic informations coming on your phone, lot of things. I was just telling you like about Harry Maguire situation. People are coming and talking out, his mother coming and talking out. So it's very it's very difficult. I mean, the same thing happened with Ole as well. People not, I mean, it's fine if you label me as okay, Ole oda romba bayangara kan, you know, I'm not leaving sports aside. I think that's what human people being, அவர் சிரிச்சதுக்கெல்லாம் குத்த சொன்னாங்க, which was very odd. அது எனக்கு தனியா எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஏன்னா it's okay, fine, end of the day is a result is a bad manager. It's okay to say is a bad manager, but அதையும் ஒரு சிரிக்கிறதுல தப்பு இருக்கு. அது அப்படி பார்க்கும்போது doesn't make sense. Same thing is happening to Harry. அதையும் கம்பேர் பண்ண கூடாது. இட்ஸ் லைக் அது அவங்களோட பர்சனல். சம்டைம்ஸ் இப்போ வெளியே எவ்வளவோ சியர்ஃபுல்லாவோ பப்ளியாவோ இருப்போம், பட் அட் த சேம் டைம் உள்ள வந்துட்டு வேதனையில இருப்போம். டிப்ரெஷன் இருக்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த டைம்ல நான் எடுத்த போட்டோஸ்லாம் நான் பார்த்தா நான் அட்லீஸ்ட் வெளியே சிரிச்சுட்டு தான் இருப்பேன். பட் உள்ள எப்படி இருந்தது எனக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ இது எக்ஸ்டீரியரையும் இன்டீரியரையும் லிங்க் பண்ணி பேசுறது ரொம்ப அது அபத்தமான விஷயம். I think there's that problem also. They don't stop and think on the other shoes. So there may or misbalance irukudhaan seyudu, or there comes a factor that okay, so if you are a man you cannot do this, அந்த எமோஷனை காமிக்க கூடாது. So it's all been molded through internet. அவங்க ரொம்ப தைரியமா இருக்க கூடாது. Both ways, it goes both ways. Yeah, even there are some, like for example you take someone like an Andrew Tate as an example. அந்த ஒரு masculinity ஒரு இது கொண்டு வந்து ஒரு சிம்பிளா யூஸ் பண்ணி all over the internet, okay, for some random reason அவன் தான் ஒரு இது கொண்டு வந்துட்டு இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பபுள் எல்லாருமே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. So yeah, it takes time to learn. Maybe we are also not perfect. Maybe நம்ம கூட நிறைய இடத்துல ரியாக்ட் தப்பா கூட பண்ணிப்போம். when it comes to distressing situation, others கூட பண்ணிக்க மாட்டோம். So yeah, it's always good to learn. And so, I mean, this Harry Maguire பார்க்கும்போது like I wish it doesn't go to another Phil Jones situation, because he's been very strong. He has been என்ன சொல்ற ரொம்ப ஓப்பனா தெரியல என்ன நடக்குன்னே தெரியல. What's going on in Harry Maguire's? Maybe he's very strong. அதுதான் ஒரு இது. Maybe I should very strong, definitely. I mean, I don't think anyone else would have survived this much abuse, especially இப்போ சில பேர் பெக்கம் எல்லாம் எடுத்து காட்டா சொல்றாங்க. பெக்கம் அட்லீஸ்ட் யுனைடெட் ஃபேன்ஸ் யுனைடெடும் அன்இக்விவோக்கலா சப்போர்ட்டா இருந்தாங்க. பட் மகுவயருக்கு யாருமே பெருசா எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட்ல. லீவ் aside the fact that he has not been in good form and all that, அதெல்லாம் தனியா வைங்க. பட் ஒரு ஹியூமன் ஆஸ்பெக்டோட ஒருத்தரை கொஞ்சம் எம்பத்தட்டிக்கா பாக்குறது நம்ம எப்பதான் கத்துக்க போறோம். அதுவும் போக போக இது ஆக்சுவலா பார்த்தா ஜாஸ்தி ஆகும்னு நினைச்சா இந்த எம்பத்தி குறைஞ்சிட்டே வருது நாளுக்கு நாள், ரொம்ப கம்மியா. இது மோர் யூ see அத எப்படி தெரியல, we are moving towards the next century போயிட்டு இருக்கோம். you should move towards rationalism மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க. பார்த்தா again there is more of racism, there is more of toxic abuses, classism, everything comes into play. So yeah, that is
I mean, I don't know, with the advent of everything we are just going reverse. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. விவேக் சொல்லுவாரு, 1000 பெரியார் வந்தாலும் உங்களை திருத்த முடியாதுடா அப்படின்னு. அந்த நிலைமைக்கு தான் நம்ம ரிவர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கோம் அன்பார்ச்சுனேட்லி. பட் யா, இது அட்லீஸ்ட் ஒருத்தவங்க வந்து முடியல அப்படின்னு சொல்றாங்கன்னா அது வந்து தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கரேஜியஸ் திங்ஸ் டு டூ ஆக்சுவலி. அந்த மாதிரி ஒரு கரேஜோட அவங்க வந்து சொல்றப்போ ஜஸ்ட் லிசன். சம்டைம்ஸ் பொறுமையா கேளுங்க, எதுவுமே பண்ண வேண்டாம் அவங்களுக்கு, நீங்க சொல்யூஷன் கூட கொடுக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், ஜஸ்ட் லிசன். ஆனா கேட்கறப்போ வந்து எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம கேட்கணும் நம்ம. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு மைண்ட்ல ஒரு இமேஜை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா. அது பண்ணாம ஒரு ஜட்ஜ்மெண்ட் இல்லாம கேட்கறதுக்கு நம்ம அந்த தகுதியை நம்ம I guess வளர்த்துக்கணும். ஸ்பேஸும் வளர்த்துக்கணும். I mean, not at home also. No, I வளருது வீட்ல மட்டும் இல்ல, பட் everywhere, even outside, public-ஆ இருக்கட்டும், to go and talk or to some other new person-ஆ இருக்கட்டும். So that it always comes, I mean, you always get jitters, right? So அது எப்பவுமே தான் இருக்கு. Even now, like even the last 2 years எனக்கு personally வந்து I lost, I mean, I'm learning new things, but சில things எல்லாம் which we used to do is not bringing me happiness. So அந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரெஸிங்கா இருக்கும்போது நமக்கே வந்து எப்படி ரியாக்ட் பண்ண தெரியல. we are not even able to identify okay what's wrong, ஏன் எப்படி இருக்கு அப்படி. அந்த சிச்சுவேஷன்லாம் you put into a situation you become more distressed. So அந்த மாதிரி போயிட்டு இருக்கு காலம். So hopefully the situation of people around us also, like, it's fine. Yeah, அதுவுமே ஒரு பிரச்சனை. வாட் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் அரவுண்ட் அஸ். சம்டைம்ஸ் அது வந்து பயங்கரமா வந்து நம்மளை டிசைட் பண்ண வைக்கும். நம்ம வந்து சொல்லலான்னு ட்ரை பண்ணுவோம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஜட்ஜ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ நம்ம கம்ப்ளீட்டா ஒரு ஷெல்லுக்குள்ள போயிடுவோம். ஸோ சூஸ் த கைண்ட் ஆஃப் பீப்புள் ஹூ யூட் வாண்ட் டு ஓப்பன் அப் டு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம், எஸ்பெஷலி வென் யூ ஆர் அண்டர் சம் கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரெஸ். எப்பவுமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் யாருக்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா டைரக்டா ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ண ட்ரை பண்ணுங்க. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். சீக்கிங் ஹெல்ப்ங்கிறது நம்மளை தாண்டி நம்ம பார்த்துக்கலாம்னு இருப்போம். பட் அது மவுண்ட் ஆகி ஒரு பெரிய ஸ்டேஜ்ல போய் வெடிக்கும். அந்த வெடிக்கிற ஸ்டேஜுக்கு முன்னாடியே டக்குன்னு நம்ம ஓகே அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்றது பெஸ்ட் ஆப்ஷன். there is no shame in getting help. இது ஒரு நம்மளுக்கு ஒரு ஜுரம் வந்தா எப்படி இருக்குமோ, கை கால் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி தான் இது ஒரு பிசிக்கல் ஹெல்த் எப்படி ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரி தான் மென்டல் ஹெல்த் ட்ரீட் பண்ணணும். அப்பதான் நம்ம ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆக முடியும் டெய்லி. ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டுல we are putting ourselves out more in the open every single day. more and more ரொம்ப ஜாஸ்தியா போயிட்டே இருக்கு. அது வந்து ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சரும் இப்படி ஆயிடுச்சு. அட்வென்ட் ஆஃப் சோஷியல் மீடியா அண்ட் டிஜிட்டலைசேஷன் ஆஃப் எவ்ரி திங் எல்லாமே அப்படி நம்மளை கொண்டு வந்து விட்டுருச்சு. ஸோ எல்லாமே ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஃபாஸ்ட்டாக நடக்கிறப்போ நம்ம வந்து ரிசல்ட் உடனே வரணும்னு எதிர்பார்க்குறோம். I'm not saying these are the only factors or these are the important factors, பட் இதெல்லாம் சேர்ந்து நிறையா நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துக்கு தள்ளிட்டே இருக்கு. அந்த ப்ராசஸ் வேகமாக போகணும்னு நினைக்கிறோம், ரிசல்ட் வேகமாக வரணுங்கிறப்போ சுற்றி, அதாவது இது வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு, இப்பயும் நடந்துட்டு இருக்கு. சுற்றி இருக்கிறவங்களோட வந்து ஒருத்தர் லைஃப் இன்னொருத்தர் லைஃப் ஒன்றும் கிடையாது, ஒருத்தர் படிப்பு இன்னொருத்தர் படிப்பு ஒன்றும் கிடையாது. அதை கம்பேர் பண்ணாதீங்க. சின்ன பசங்களுக்கு அதை பண்ணாதீங்க. மற்றவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா கேளுங்க. கேட்கறதுக்கு தான் நம்மளுக்கு இன்னொருத்தங்க ஏதாவது ப்ராப்ளம் சொல்றப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லிசன். அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு டிசைட் பண்ணலாம். அவங்க பாதி சொல்றதுக்கு முன்னாடி அரைவரையா கேட்டுட்டு நான் போய் ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு முந்திரி கொட்டத்தனமா நம்ம ஏதாவது பண்ண போய் அது இன்னும் பிரச்சனையாகி. ஸோ yeah, it's because we don't have professional experience, most of us, obviously. but அதனால நம்மளால முடிஞ்சது கேட்போம். கேட்டுட்டு ஏதாவது ஜட்ஜ்மெண்டெல்லாம் இல்லாம ஏதாவது ஆறுதலா 2 வார்த்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு அவங்கள வந்து ஒரு ஸ்டெடியா இருக்கிறப்ப அவங்களே டிசைட் பண்ண சொல்லுவோம். அவ்வளவுதான். Yeah, that's been a lot of சோஷியல் மீடியா ஒரு அட்வென்ட்டே வந்து ஒரு நமக்கே ஒரு சட்டில் ப்ரெஷர் வந்துருது இல்ல. ஸோ like for example, if in case we become famous, we get million followers, if we are asked like ஏன் நீ அடுத்த இது பண்ணலாம், so அது கூட ப்ரெஷரா வந்துடலாம். so all these, I'm not saying that அவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுவோன்னு, but I'm just saying all these number games are gonna put us, இதெல்லாம் நார்மல். It's okay, fine if you take a break from something you do, if you take a break from something you love doing, if you take a break from something that is exhausting also, that is pretty okay. So yeah, in a way, like many places are also encouraging you to take a break, so that is nice to see. But yeah, no, I think almost all professions should allow this sort of window space that allow all employees to take a break when they want and thonudha. We can say only in one certain section ah irukum vechukenga, matha section la paakumbodhu I don't think so they have this much of flexibility to idu pandrathu. So
that is always there. But yeah, it's a very good பிரேக் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க ஆப்வியஸா டெய்லி ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றவங்க, மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, அவங்களெல்லாம் ஜாஸ்தி பிரேக்ஸ் எடுத்துக்க முடியாது. பட் யூ ஆர் த பெஸ்ட் ஜட்ஜ் ஆஃப் யுவர் ஹெல்த். சம்டைம்ஸ் ரொம்ப முடியல அப்படிங்கிறப்போ வேற வழியே இல்லைங்கிற நிலைமை போகாத வரைக்கும் ஜஸ்ட் டேக் பிரேக்ஸ். ஏன்னா நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாதான் நம்மளால வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்க முடியும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், சீக்கிங் ஹெல்ப். அதே மாதிரி சில பேர்கிட்ட உங்களுக்கு பேசலன்னு தோணுச்சுன்னா ஓகே, இட்ஸ் ஃபைன் டு கட் த கான்டாக்ட் ஆஃப். அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஆப்வியஸா. பட் சம்டைம்ஸ் வந்து நமக்கு என்னங்கிறது தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். டோன்ட் பி a people pleaser, because I've been a people pleaser for way too long. பட் அது பண்ணாதீங்க. human emotions, relationships or situations are the most dynamic thing ன்னு நினைக்கிறேன். Forget about AI taking over us. The emotions taking over us is more dangerous, I guess. But yeah, it's been a good conversation நினைக்கிறேன். Yeah, there's a lot of things happening over the internetல. So we thought okay, let's talk about it. அதே மாதிரி அந்த ஒரு செலிபிரிட்டியோட சைல்ட் இறந்தப்போ அதை சுத்தி நடந்த கவரேஜ், மீடியாவோட கவரேஜ். ஓகே, that's a good point. நான் சொல்ல வந்து நினைச்சேன். It was too, என்ன சொல்றது, நல்ல மனிதாபியமே இல்லாத ஒரு செயல்ல இருந்துச்சு. So one video, but I felt okay, let's, I mean, I saw யாரோ through a people வரை எங்கயோ மாடி மேல இருந்து ஏதோ ஒரு பஸ் ஸ்டாப்போட ஓட்டைக்குள்ள இருந்தா வச்சு எடுத்துட்டு இருக்காங்க. I'm like, அவங்க பிரைவசி வேணும் கெஞ்சி கேக்குறாங்க. அவங்க இத்தனைக்கும் டிமாண்ட் ஒரு அத்தாரிட்டேட்டிவா ஏதோ சண்டை போட்டெல்லாம் கூட கேட்கல. அவங்க வந்து டிஸ்ட்ரெஸிங்கான நிலைமையில இருக்கும், தயவு செஞ்சு எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஒரு மில்லி செகண்ட் கூட அவங்களுக்கு வந்து ஒரு கிரீவ் பண்றதுக்கு கூட ஸ்பேஸ் கொடுக்கல. அப்படிங்கிறப்போ எவ்வளவு ஒரு க்ரூவலான செட் ஆஃப் பீப்புளா மாறிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இதை போட்டாதான் கிளிக்ஸ், காசுங்கிறது வேற விஷயம். பட் எல்லாத்தையும் அந்த இதுக்கு கொண்டு போறதுங்கிறது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன அதே பாயிண்ட் தான் நம்ம ரெண்டு பேருமே சொன்னோமே. அந்த எம்பத்திங்கிற ஃபேக்டரே இல்லாம போயிடுச்சு pretty much எல்லார்கிட்டயும், unfortunately. So yeah, unfortunately. But yeah, let's see as the time goes, maybe this generation can help. I mean, both the generation, because even previous generation illama we can't do, right? So maybe both the generation should be open to talk about politics. Just பேசினாலே பாதி விஷயம் குறையும். ஃப்ரீயா பேசுறதுக்கு நீங்க வந்து ஒரு பேரண்டா இருக்கீங்கன்னா உங்க சில்ட்ரனுக்கு அந்த ஃப்ரீயா பேசுறதுக்கான ஸ்பேஸை கிரியேட் பண்ணி கொடுங்க ஃபர்ஸ்ட். அதே அட் த சேம் டைம் அவங்களால பேச முடியலன்னா யார்கிட்ட பேசுவாங்களோ அவங்க கிட்ட கூட்டிட்டு போங்க. ஏதாவது என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி கொடுங்க. சம்டைம்ஸ் அது சில பேருக்கு பண்ணியும் இந்த மாதிரி ஆகலாம், சில பேருக்கு பண்ணாமையும் வந்து அவங்க வெளியிலேயே சொல்லாம கூட இந்த மாதிரி ஆகலாம். சம்டைம்ல ஒன்றும் பண்ண முடியாது. அது அந்த லாஸ் நடக்கிறப்போ அது கன்சோல் பண்றதுக்கு நம்ம கிட்ட கரெக்டான வேர்ட்ஸே கிடையாது. டைமும் வந்து அது அவ்வளோ சீக்கிரம்லாம் வந்து நம்மளை கடத்திட்டு போய் வேற இடத்துல நடத்திடாது. பட் ஷிட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, கை மீறி போன விஷயம். பட் கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க. ஏதாவது பிரச்சனை இருந்தா சீக் பீப்புள் அவுட். இப்போ கூட வந்து என்னோட வாய்ஸ் பார்க்குறப்பயோ நான் சிரிச்சிட்டு இருக்கிறப்பயோ ஐ மைட் லுக் நார்மல். பட் எனக்கும் உள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், என்னோட பர்சனல் இஷ்யூஸ் இருக்கலாம், அது இருக்கலாம். ஸோ நான் இத்தனை வருஷமா இருந்ததுல கத்துக்கிட்டது என்னன்னா, ஒரு certain set of people you can always trust. Over a period of time you will get to know who to trust, who not to trust. அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு அப்படின்னா you put yourselves out in the open to those people. It will definitely help. Obviously you should seek professional advice and everything, but அது இல்லைனாலும் at least have that circle of people who you can always trust. And அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறப்போ ஜட்ஜ்மெண்டல் ஆகி இல்லாம பார்ப்பாங்க அப்படின்னா கோ ஃபார் இட். அண்ட் சில நேரம் வீட்டுக்குள்ள இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கா, எங்கேயாவது பக்கத்துல போங்க. ரொம்ப உங்களால வெளியே போக அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னா சும்மா I mean, that's another thing. அது ஒரு நல்ல டாபிக் தான். I mean, with all this social advantage and people like okay, leave everything, go travel. அது ஒரு sometimes it's too much. Yeah, it's too much to say, right? You can't டக்குனு அங்க போக முடியாது.
It's okay if you go out to your இது city, go என்னங்க have a tea ஜிவிஎம் outside. படமா, இங்க இருக்குடா Yeah. அமெரிக்கா அப்படின்னு சொன்ன உடனே கிளம்பி போறதுக்கு Yeah, அது கூட ஒரு பெரிய இதுதான் நினைக்கிறேன். I mean, I also been influenced. ஒரு இங்க போலாம் அங்க போலாம், சரி அங்க போனா இது பண்ணலாம்னு. But it's okay, you can just go nearby also. That is also very normal. So I think start normalizing going very near also. பக்கத்துல சும்மா ஒரு மளிகை கடைக்கு போயிட்டு வந்தா ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அப்படி கூட எங்கேயாவது போயிட்டு வரலாம் வெளியே. ஜஸ்ட் ஒரே என்விரான்மெண்ட்டுக்குள்ள கொஞ்சம் டே கிளாஸ்ட்ரோபோபிக்கா கொக்கூண்டா இருக்கோங்கிறப்போ ஒரு 10-15 நிமிஷம் வெளில போயிட்டு இருந்தா கூட சம்டைம்ஸ் இட் மைட் பி ரெஃப்ரெஷிங். சி இது எதுவுமே வந்து ஸ்டார்டிங்ல விக்னேஷ் சொன்ன மாதிரி தான், பர்ஃபெக்ட் சொல்யூஷன்ஸ் கிடையாது இதுக்கு. பிகாஸ் ஒவ்வொரு ஹியூமன் மைண்டும் வேற வேற மாதிரி இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இம்பேலன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கிறப்போ ஜஸ்ட் உங்களுக்கு எது கரெக்டுன்னு போடுறதோ அதை பண்ணிடுங்க. தயவு செஞ்சு பண்ணுங்க. தயவு செஞ்சு ஸ்டார்ட் டாக்கிங், ஸ்டார்ட் எல்லாரையும் ட்ரஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, பிகாஸ் தட்ஸ் வெரி டேஞ்சரஸ். யாரை ட்ரஸ்ட் பண்ண முடியும், நீங்க நம்புறீங்களோ, நீங்க ட்ரஸ்ட் பண்றீங்களோ, ட்ரஸ்ட் தோஸ் பீப்புள். டாக் பேசதான் நமக்கு நிறைய கிடைக்கும். அண்ட் தயவு செஞ்சு அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்க லிசன் வித்வுட் எனி ஜட்ஜ்மெண்ட் ப்ளீஸ். பிகாஸ் இட்ஸ் லைக் அது பண்ணாலே பாதி விஷயம் குறைஞ்சிரும். அதை மட்டும் நம்ம பண்ண பார்ப்போமே, ஹோப்ஃபுல்லி. Let's see how it goes. Yeah, that's what we wanted to talk about on this episode. So on this, many shit things happen on the internet, but let's try to remain sane. Solli முடிச்சுக்கிறோம் நினைக்கிறேன் இந்த எபிசோட. So yeah, it's been good. Hopefully more episodes to come from our side. Yeah, more things to talk about. Obviously Manchester United அது ஒரு தனி டிஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷனா இருக்கு for all the United fans. அது வந்து cricket நம்ம has கொஞ்சம் been ஆற போட்டு அடிப்போம். yeah, cricket has been looking good, but I don't know, it gives me another weird feeling. Okay, என்னடா அப்படினு இருக்கு. So yeah, to talk about all those things and everything. Yeah, World Cup பத்தியும் பேசலாம்னு இருக்கோம். So got few things lined up. Hopefully our consistency lines up with our mental as well. So எல்லாமே அவைலபிலிட்டி, மென்டல் ஹெல்த் எல்லாத்தோடையும் நல்லா வந்துச்சு அப்படின்னா ஹாப்பியா இருக்கும். அண்ட் ஒரு 3-4 பேர் ஆக்சுவலா எங்கள்கிட்ட வந்து அடுத்த எபிசோட் எப்போ பண்ணுவீங்கடா அப்படின்னு கேட்டீங்க, விச் வாஸ் ரியலி நைஸ். எங்களையும் ஒரு 4-5 பேர் வந்து என்னாச்சு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ரியலி நைஸ். ஸோ தேங்க்யூ அண்ட் வில் மீட் யூ சூன், டெஃபினெட்லி. Thanks. Yeah, bye.